அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் ரியாலுஸ் ஸாலிஹீன் தொடரிலே 13வது பாடம் 117வது ஹதீஸினூடாக அழகான ஒரு பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பாப் பயான் கஸ்ரா துருக்குனில் ஹைர். நன்மைக்கான வழிகள் பல வகை. நன்மைக்கான வழிகள் அதிகமான நன்மைகளை பெறுவதற்குரிய வழிகள் நிறைய இருக்குது என்ற சம்பந்தமான ஒரு அழகிய பாடத்தில் அல் குர்ஆன் வசனங்களை சென்ற வார வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அபூதர் ரஸியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அரபை விட்டுட்டு நான் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு டிரெக்டாக போகிறேன். இன்னும் நேரம் இடம் கொடுக்கான்றதால் அபூதர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நன்மைக்கான வழிகள் பல வகை. நன்மையை தேடுறதுக்குள்ள வழிகள் பல வகை. வெறுமனே தொழுகையில், நோம்புல, ஜக்காத்தில், ஹஜ்ஜில் மட்டுமல்ல நன்மைன்றது. சுப்ஹானல்லாஹ், கற்பனை கட்ட முடியாத பலதிலையும் அல்ல நன்மையை வச்சுக்கிறான். அதுதான் இந்த பாடத்தில் தலைப்பு. 117வது ஹதீஸ். அபூதர் ரஸியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல் எது என்று கேட்டேன். அல்லாஹ்வோட தூதர்கிட்ட நான் போய்ட்டு கேட்குறேன், அல்லாஹ் தூதர் யா ரசூலல்லாஹ், அதாவது அல் அமால் அஃப்தல் செயல்களில் அல்லாஹ்க்கு அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல் அமல் எதுன்னு கேட்டேன். அதற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அல்லாஹ் நம்பிக்கை கொள்வது, அவனுடைய பாதையில் அறப்போர் ஜிஹார் செய்வதுன்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. நான் அடிமைகளை விடுதலை செய்வதில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டேன். அடிமைகளுக்கிறான் தானே, அந்த அடிமைகளில் உரிமை விடுற விஷயத்தில், விடுதலை செய்கிற விஷயத்தில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமையிட உரிமையாளரிடம் அதிக மதிப்பு மிக்கதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருப்பவரை விடுதலை செய்வதாகவும் என்னாங்க. ஒரு எஜமானுக்கிட்ட ஒரு அடிமை கோடி என்று சொன்னால், லட்சங்கள் என்று சொன்னால், கோடி என்று சொன்னால் சரி, அப்போ கூடுதலான விலையுள்ள உரிமையாளர்கிட்ட அதிக மதிப்பு மிக்கது, விலை உயர்ந்தது. இப்படிப்பட்ட அடிமையை உரிமை விடுறது தான், அடிமைகள் உரிமை விடுறது மிக சிறந்ததுன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் செய்கிறதுக்கு அல்லாஹ் யார சொல்லலாம், எனக்கு சக்தி இல்லை என்றால் எனக்கு அடிமை ஒன்று உரிமை விடவும் இல்லை. லட்சக்கணக்கு வேணுமே, திர்ஹங்கள் தீனார்கள் பெரிய அளவில் தேவை. அதுக்கு எனக்கு கேளா, எனக்கு ஜிஹார் செய்கிறதுக்கு வழியும் இல்லை. சரி, இப்படி எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு வழி இல்லைன்னு சொன்னால், சக்தி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யோன்னு கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்னு பாருங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தேடி சாய்ஸ் பண்ணி தங்கமான செய்திகளை போடுவாங்க. பாப் பயான் கஸ்ரா துருக்கினல் ஹைர். நல்ல வேலைகளை செய்வதற்குரிய பாதைகள் நிறைய இருக்குது. நல்ல வேலைகளில் ஈடுபடுறதுக்குள்ள வழிகள் திறந்திருக்குது, நிறைய இருக்குது. அந்த வேகள், பாதைகள் நிறைய. இதில் இப்போ இவர் கேட்குறார், அல்லாஹ் யார சொல்லலாம், அதாவது எனக்கு அப்படி ஜிஹார் செய்கிறதுக்கும் வழி இல்லை, இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, சக்தி இல்லைன்னு சொன்னால் என்னென்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழில் செய்வதற்கு நீ உதவி செய், தொழில் செய்வதற்கு நீ உதவி செய்ன்றாங்க. அல்லது தொழில் தெரியாதவருக்கு, வேலை செய்ய தெரியாதவருக்கு நீ செய்து கொடுன்றாங்க. தொழில் செய்ய தெரியாதவனுக்கு உதவி செய்யப்பா, அவனுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடு, உனக்கு வசதி இருக்குது, அதில் துணிமணி எல்லாத்தையும் கட்டி அவனுக்கு பாதையை காட்டி கொடு, இல்லையா? அவருக்கு நீ தொழில் செய்ய தெரியாதவனுக்கு நீ அதுக்கு வழியை காட்டி கொடு, பாதையை காட்டி கொடு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதாவது உதவி செய், ஜொப்புக்கு வேலைக்கு வசதி ஏற்படுத்தி கொடு. சுப்ஹானல்லாஹ், எங்களால் எது செய்ய இயலுமோ அதை நாங்கள் பிறருக்கு செய்யணும். நன்மையை நாடி செய்கிறதுல நாங்கள் பஞ்சம் காட்டக்கூடாது, கருவித்தனம் காட்டக்கூடாது. இப்போ எல்லா இடத்துல சொல்கிறாங்க, அதாவது எனக்கு இதெல்லாம் செய்கிற சக்தி இல்லை என்றால் தொழில் செய்பவருக்கு நீ உதவி செய், அல்லது தொழில் தெரியாதவருக்கு, வேலை செய்ய தெரியாதவருக்கு நீ செய்து கொடுன்னு சொல்லாங்க. அல்லாஹ் நான் இதிலும் பலவீனமாகிவிட்டால், நான் பலவீனனாகிவிட்டால் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தக்குஃபு ஷர்ர கனின்னாஸ் ஃபைன்னா சதகா மின்க அலா நஃப்ஸிக். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ மற்ற மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் விலகிரு, மற்ற மக்களுக்கு தீங்கு செய்யாமல் விலகி இருந்துக்கோ. நிச்சயமாக இது
நீ உனக்கு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தர்மம் நாங்கள் சொல்லலாசமாக பாருங்கள். இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது. நீ அபூதர்ரே மற்ற மக்களுக்கு தீங்கு செய்யாமல் விலகி இருந்துக்கோ, நிச்சயமாக நீ விலகி இருக்கிறது தானே இது நீ உனக்கு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தர்மம் சொல்லலாசமாங்க. அபூதல் கிஃபார் ரஸியல்லாஹு பாட்டு சொன்னாங்க. முஸ்லீமில் புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடிய முக்கியமான செய்திகளை கொஞ்சம் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். ஈமான் அடிப்படை, எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை தான் ஈமான். ஈமான் தான் எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை. ஈமான் இல்லாத அமல் அல்லாஹ்ட்ட எந்த விதமான கனப்பரிமாணம் அதுக்கு இல்லை. ஈமானோடு செய்கின்ற அமலுக்கு தான் அல்லாஹ் கிட்ட அருள் இருக்குது. அப்போ ஈமான் முக்கியமானது. உதவி செய்கிறது, இதில் சொல்கிறாங்க, கைத்தொழில் தெரிந்தவருக்கு அவருடைய வேலையில் சுமையை குறைக்கிறது. தொழில் தெரியாதவருக்கு அந்த தொழில் நாங்கள் படித்து கொடுக்கறது. மாணிக்க கல் பட்டை தீட்டல் தெரியாதவனுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கறது. பிஸ்னஸ் ஒன்று செய்ய தெரியா அவனுக்கு வழியை காட்டி கொடுக்கறது. ஒரு சில்லறை கடையை போட்டு கொடுக்கறது. அந்த கடையில் உட்கார்ந்து அவனுக்கு அதாவது விஷயங்களை தெரியப்படுத்துறது. உதாரணத்துக்கு உத்தண்ட திறமைக்கேற்றா போல அவனுக்குரிய வழியை நாங்கள் காட்டி கொடுக்கறது. கடைசி சான்ஸ் என்னென்றால், கடைசி வாய்ப்பு என்னென்னு சொன்னால், ஒத்தனால பிறருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாவிட்டால் பரவாயில்ல விட்டுடுங்க, எந்த நன்மையும் செய்யலாண்டா விட்டுடுங்க பரவாயில்ல. ஆனால் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது அது மிகப்பெரிய சதக்கா. அதாவது ஒருத்தருக்கு என்னால் இன்னமொத்தருக்கு நன்மை செய்ய இயலாம், பிரச்சனை இல்லை. என்னால் ஒருத்தருக்கு துன்பம் வராமல் நான் பாதுகாத்துக்கணும், என்னால் தான் கஷ்டப்படாமல் பாதுகாத்துக்கணும். இது மிகப்பெரிய சதக்கான நல்ல சுவாசமாக சொல்கிறாங்க. அபூதர் ரஸியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் உண்மையிலே மிக ஒரு முக்கியமான செய்திகளை சொல்லுது. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரியாலு ஸாலிஹீன் விரிவுரையில் சொல்கிற செய்தியை பாருங்கள். என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஈமானும் ஜிஹாதும், ஈமானும் ஜிஹாதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த செயலாக ஈமானையும் ஜிஹாதையும் குறிப்பிட்டது இஸ்லாத்தின் அடிப்படை அச்சாணி அதுன்றதால. ஒரு மனிதண்ட இதயம் சீராகிறதுக்கு தெளிவான தூய்மையான ஈமான் இருக்கணும். அவன் உடல் இறைவண்ட பாதையில் தியாகம் செய்கிறதுக்கு தயார் நிலைமையில் இருக்கணும். இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிற விளக்கம். அடிமைகளை விடுதலை செய்தல் இது மிக முக்கியம். அடிமைகளை உரிமை விடுற விஷயத்தில் விலை உயர்ந்தது மற்றும் உரிமையாளர்கிட்ட அன்புக்குரியது, கண்ணியத்துக்குரியது, விலை உயர்ந்தது. இதில் அடிமையை தெரிவு செய்கிறதுக்கு சொன்ன நோக்கம் என்னென்னு சொன்னால் அது மிக முக்கியம். ஏன்னால் ஒருத்தருக்கு கீழுக்கு இனி இல்லைன்ற அளவோட மிக கஷ்டத்தோடு வாழ்கிறதால அவங்கள்ட்ட தெரிவு செய்ய ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தர்மம் இட நோக்கம், தர்மத்தின் அடிப்படை என்ன சொன்னால் மட்டமான பிரயோசனமில்லாத பொருளை கொடுக்கறதல்ல. நாங்கள் எதை அதிகம் நேசிக்கிறோமோ அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கணும். இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிற விளக்கம். தர்மம்ன்றது தரமற்ற தரமற்ற பொருளை கொடுக்கறதல்ல. நாங்கள் எதை அதிகம் நேசிக்கிறோம் அதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கறது. தொழில் செய்பவருக்கு உதவி செய்கிறது. சானியான் அவ் தஸ்னவுல் லில் அஹ்ரா ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்ன சொன்னால், அதாவது தொழில் செய்பவருக்கு உதவுதல். ஷேக் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னு சொன்னால், உதவி செய்கிறேன்னு வரப்போக்கில் ஒருவருக்கு தொழில் தெரியும், ஆனால் வேலைப்படு அதிகம், அவருக்கு செஞ்சுக்குள்ள இயலாம், அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது, கற்றுக் கொடுக்கிறது, செய்து காற்றை செய்து கொடுக்கிறது. அஹ்ரக் என்று சொல்கிறது வேலை எப்படி செய்கிறேன்னு தெரியாத ஒருத்தருக்கு அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள வழியை கற்றுக் கொடுக்கிறது அஹ்ரக்ன்றது. ரசூல் எப்படியான சொற்கள் எப்படியெல்லாம் பாவிக்கிறாங்கன்னு பாருங்கள். வேலை செய்ய தெரியாதவனுக்கு அந்த தொழிலை நாங்கள் படித்து கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது. நாலாவது விஷயமாக இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் தீங்கிலிருந்து தடுத்து கொள்வது கடைசி வாய்ப்பு. இதை அவங்க வழங்கப்படுத்துகிற நேரம், ஒரு மனிதனுக்கிட்ட செல்வ பாக்கியம் இல்லை, பணபலம் இல்லை, உடல் வலிமை இல்லை, அதே நேரம்
மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறமையும் அவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் நாவை அவன் லிசான அவன் என்ன, அதாவது பேச்சை நாவை அவனோட கட்டுப்படுத்தி கொள்வது, அவன் நாவையும் அவன் கைகளையும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் தடுத்து கொள்வது, இதுதான் ஒரு மனிதனுக்கு மிக நேர்த்தியான சிறந்ததுன்றதை இந்த ஹதீஸ் என்கிட்ட சொல்லுது. மற்றவங்கள துன்புறுத்தாமல் நோவினப்படுத்தாமல், எனக்கு தேவையில்லாத விஷயத்தை நான் மூக்கு நுழைக்காமல், அடுத்த தீங்கு நாடாமல் தீங்கு செய்யாமல் என்ன ஒதுக்கி வாழ்கிறது மிகப்பெரிய தர்மம். இதுதான் ரசூலுல்லாஹி சொல்கிற வராங்க. அல்லாட கருணை, அல்லாட நிஅமத், அல்லாட அன்பு எவ்வளோ விசாலமானதுன்றது இந்த ஹதீஸ் சொல்கிற இடத்தை பார்க்கணும் என்று சொன்னால், ஒத்தனைக்கு நன்மை செய்ய இயலான்னு சொன்னால், பிறருக்கு நன்மை செய்ய இயலாண்டாலும் பரவாயில்ல, தீமையை தடுத்து கொள்வது அது நன்மையாக மாறிடுது. பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது நன்மையாக மாறிடும் என்றது தான் இமாம் இப்னு ஸைம் ரஹ்மத்துல்லாஹி விளக்கமாக சொல்கிறாங்க. ஆகவே இந்த ஹதீஸில் நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்னு சொன்னால், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு மட்டுமல்ல, பிறருக்கு உதவுவதும் தர்மமே. எனக்கு எதை செய்யலுமோ அதை நான் செய்து கொடுக்கிற தர்மம். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் ஒதுங்கி இருக்கிற தர்மம் என்றதை 117வது ஹதீஸ் சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ், தரமான ஹதீஸுகள், பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் திறந்திருக்குது என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 118வது ஹதீஸினூடாக இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.